Hello students, discrete mathematics November December 24 question paper இருக்கிற ஒரு problem பார்க்கலாம். question வந்து first unit logics and proof ல இருந்து கேட்டிருக்காங்க. So question வந்து என்னன்னா show that the premises it is not sunny this afternoon and it is colder than yesterday. We will go swimming only if it is sunny. If we do not go swimming, then we will take a canoe trip. And if we take a canoe trip, then we will be home by sunset. Lead to a conclusion, we will be home by sunset. So, இது ஒரு 10 mark question கேட்டிருக்கா. ரொம்ப simple question தான். இதை வந்து predicates யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு சிம்பிள் உங்களுக்கு இந்த ப்ராப்ளமில் தெரியணும். என்னென்னா கன்ஜெக்ஷன். ஸோ எங்கெல்லாம் and வருதோ ஸோ அங்கே தான் கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இஃப் தென்னு இல்லைனா ஒன்லி இஃப் அப்படின்னு வரும்போது நீ என்ன பண்ணணும், இந்த ஆரோ சிம்பிள் யூஸ் பண்ணணும். இந்த ரெண்டு சிம்பிள் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் என்ன பண்ண போகிறோம், ப்ரெமிசஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். சேம் திங் இங்கே ரெண்டு வேர்டு இருக்குது. ஒன்று ப்ரெமிசஸ்னால் இதுதான் இவங்க பிளான், இவங்க ப்ரெடிகேட் பண்ணுறது. கன்க்ளூஷன். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி முடியும் போது கன்க்ளூஷன் என்னதுன்னா we will be home by sunset. ஹோம்க்கு வந்துடணும் சன்செட் அப்போது. ஸோ இதுதான் கன்க்ளூஷன் கொண்டு வர மாதிரி. இப்போ வந்து ப்ரெமிசஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரெமிசஸ் சால்வ் பண்ணி இந்த கன்க்ளூஷனை கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு இந்த and ஆப்ரேட்டர் தெரியணும். நெக்ஸ்ட்டு இஃப் தென் ஆப்ரேட்டர், இது வந்து கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர் இது. இந்த ரெண்டு ஆப்ரேட்டர் தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்மில் தெரியணும். பியும் P2Q அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு Q. ஸோ நான் கமா போட்டிருக்கேன். ஸோ கமாவும் போடலாம், இல்லை and சிம்பிளும் யூஸ் பண்ணலாம். ஸோ பியும் P2Q கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பியும் கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன பண்ணலாம், Qன்னு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கான்ட்ரா பாசிட்டிவ்னா என்னென்னு தெரியணும். ஸோ கான்ட்ரா பாசிட்டிவ் அப்படின்னா என்னென்னா P2Qவை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா P2Qவை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா which is also same as not Q to not P. ஸோ இதுதான் கான்ட்ரா பாசிட்டிவ். ஸோ பியும் P2Qவும் கொடுத்துருந்தா இந்த பியும் கேன்சல் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், Qன்னு எழுதலாம். ஸோ P2Q உடைய கான்ட்ரா பாசிட்டிவ்னா நாட் Q to நாட் P. அந்த Q ஃப்ரண்ட்டில் வந்துடணும். நெக்ஸ்ட் இந்த P பேக்கில் போயிடணும். ஸோ நெகேஷனில் கொடுக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சால் மட்டும் இந்த ப்ராப்ளமே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ப்ரிமிசஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தெரியணும். ஒன்று and ஆப்ரேட்டர், நெக்ஸ்ட்டு if and then ஆப்ரேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் நாட் சன்னி. எப்போவுமே ஸ்டேட்மெண்ட் நெகேஷனில் இருந்தாலும் பாசிட்டிவ் எழுதுங்க. இட் இஸ் சன்னி திஸ் ஆஃப்டர்நூன். ஸோ அதை பீன்னு எடுத்துக்கோங்க. இட் இஸ் சன்னி திஸ் ஆஃப்டர்நூன். நெக்ஸ்ட்டு and it is colder than yesterday. ஸோ Q என்ன பண்ணுங்க, it is colder than yesterday. நெக்ஸ்ட்டு தேர்டு we will go swimming. ஸோ we will go swimming ஆர்னு எடுத்துக்கோங்க. only if it is sunny. it is sunny ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், Pயில் எடுத்துருக்கோம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு if we do not go swimming, ஆல்ரெடி we will go swimming வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஆர்னு எடுத்திருக்கோம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு தென்னு we will take a canoe trip. ஸோ we will take a canoe trip எஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எஸ் என்னன்னா we will take a canoe trip. நெக்ஸ்ட்டு and if we take a canoe tripன்றது நம்ம ஆல்ரெடி எஸ்ன்னு எடுத்திருக்கோம். தென் we will home by sunset. ஸோ we will home by sunset டீன்னு எடுத்துக்கோங்க. ஸோ எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்குது இதுக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த 5 ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் ப்ரிமிசஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் லீட்ஸ் டு அ கன்க்ளூஷன் என்ன, we will home by sunset. ஆல்ரெடி we will home by sunset டீன்னு எடுத்துட்டோம். ஸோ அப்படியே ஆஸ் யூஷுவல் டீ இருக்கட்டும். இப்போ ப்ரெமிசஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரெமிசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் it is not sunny this afternoon and it is colder than yesterday தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரெமிசஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் வந்து and இருக்குது. ஸோ andனால என்ன பண்ணணும்னா and ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்க்கு and ஆப்ரேட்டரு if it is not sunny this afternoon. ஸோ not sunny இருக்குது. நம்ம ஸ்டேட்மெண்ட்டை பாசிட்டிவில் எடுத்துருக்கோம். ஸோ not sunnyக்கு நெகேஷன் P போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு and it is colder than yesterday. Qன்னு எடுத்திருக்கோம். ஸோ not P and Q. ஸோ இதான் என்னுடைய ப்ரெமிசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா we will go swimming
only if it is sunny. So இதான் second statement. So we will go, if கொடுத்திருக்கு. So if கொடுத்திருந்தா என்ன சொல்லியிருக்கேன், இந்த வந்து arrow symbol யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். So we will go swimming என்னது R, only if it is sunny. It is sunny என்னது, it is sunny என்றது P. So R, if R then Q. So if R then P. So இதான் second statement. இப்போ third statement, if we do not go swimming. Swimming என்னது R. If na implies யூஸ் பண்ணணும். So implies symbol யூஸ் பண்ணணும். If அப்படின்னும் implies we do not go swimming. Do not go swimming and not swimming என்றது R எடுத்திருக்கும். So not R, then we will take a canoe trip. Canoe trip என்ன எடுத்திருக்கோம்னா S ன்னு எடுத்திருக்கோம். So not or to yes. So third premises என்னன்னா not or to yes. So next fourth premises. Fourth premises என்னன்னா, so இது வந்து third premise. இப்போ next என்னன்னா fourth premise. Fourth premises, if we take a canoe trip. So if then நால என்ன பண்ணணும், implies symbol யூஸ் பண்ண சொல்லியிருக்கேனா. Next if we take a canoe trip. Canoe trip என்ன எடுத்திருக்கோம், yes ன்னு எடுத்திருக்கோமா. Yes, then we will be home by sunset. So we will be home by sunset T. So next statement என்னன்னா yes to T. So மொத்தம் 4 premises கொடுத்திருக்காங்க. Conclusion என்னன்னா we will home by sunset. We will home by sunset and T. So conclusion T ன்னு கொண்டு வரணும். So இந்த 4 premises யூஸ் பண்ணி ஃபைனலா இந்த conclusion என்ன பண்ணணும், கொண்டு வரணும். So என்ன வரும். So first step 1 எடுத்துக்கலாம். Step 1க்கு first premises எடுத்துக்கலாம். So first premises எடுத்துக்கலாம். So step 1, first premises not P and Q. Reason என்னன்னா P. P for premises. So first premises choose பண்ணிட்டோம். இப்போ next premises. Next premisesல பார்த்தீங்கன்னா Rம் Pயும் இருக்கு. நம்ம first premisesல Pயும் Qவும் இருக்கு. அப்போ எனக்கு Q வேண்டாம். அப்போ and operatorல இருக்கிற எலிமெண்ட்ஸை வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், நாட் Pயை மட்டும் எடுத்துக்கிறேன், Q எடுத்துக்க வேண்டாம். சப்போஸ் எனக்கு Q வேணா Q மட்டும் எடுத்துக்கலாம். இந்த and ஆப்ரேட்டருடைய சிம்பிள் என்னன்னா, இந்த ரெண்டுத்துல எந்த எலிமெண்ட்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். யூஸிங் த டாட்டாலஜிக்கல் இம்ப்ளிகேஷன். அதனால் T யூஸ் பண்ணுங்கள். எந்த ஸ்டெப்பை மாற்றுறேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை மாற்றுறேன். என்ன யூஸ் பண்ணுறேன்னா சிம்பிளிஃபிகேஷன். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா and ஆப்ரேட்டரில் இருக்கிறத இப்போ சப்போஸ் P and Qவாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்னா Pன்னு எழுதிக்கலாம். இன்னும் P and Q என்னென்னா Q எழுதிக்கலாம். ஸோ நமக்கு என்ன வேணுமோ அந்த ஆப்ரேட்டரை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டெப் 2. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 என்ன பண்ண போகிறோன்னா, இந்த செகண்ட் ப்ரெமிசஸ் எடுக்க போகிறேன். R to P. R to P, இட் இஸ் ஃப்ரம் ப்ரெமிசஸ். இப்போ இங்கே நாட் P இருக்குது, இங்கே R to P இருக்குது. சப்போஸ் Pயும் P to Q இருந்தால் என்ன பண்ணலான்னு சொன்னேன், இந்த P கேன்சல் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், Q எழுதலாமா. அப்போ இங்கே நாட் P இருக்குது, இங்கேயும் நாட் P இருந்தால் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறேன், கான்ட்ரா பாசிட்டிவ் எடுக்கிறேன். ஸோ நாட் P to நாட் R. ஸோ ஐ எம் யூஸிங் த டாட்டாலஜிக்கல் இம்ப்ளிகேஷன். ஐ எம் சேஞ்சிங் த தேர்டு ஸ்டெப்பு யூஸிங் என்னது, கான்ட்ரா பாசிட்டிவ். ஸோ கான்ட்ரா பாசிட்டிவ்னா ஜஸ்ட் எனக்கு நாட் வேணும், அதில் என்ன பண்ணுறேன்னா கான்ட்ரா பாசிட்டிவ் பண்ணுறேன். இப்போது ஃபிஃப்த்து ஸ்டெப் என்னென்னா டாட்டாலஜிக்கல் இம்ப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டெப்பு 4ம் 3யும் யூஸ் பண்ண போகிறோம். சாரி, ஸ்டெப்பு 2ம் 4ம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2ல் என்ன இருக்குது, 2ல் வந்து நாட் P இருக்குது. ஸோ 2ல் இருக்கிற நாட் P யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு 4ல் இருக்கிற நாட் P to R யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம்னா P to Q இம்ப்ளைஸ் P. ஸோ இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த P கேன்சல் பண்ணிவிட்டு இந்த சாரி திஸ் இஸ் Q. P கேன்சல் பண்ணிவிட்டு Q. ஸோ நம்ம ஸ்டெப் 2லேயும் ஸ்டெப் 4லேயும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நாட் Pயை கேன்சல் பண்ணிவிட்டு நாட் R எழுத போகிறோம். ஸோ யூஸிங் திஸ் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 6. ஸ்டெப் 6 என்னென்னா, அடுத்து இது யூஸ் பண்ண போகிறோம், நாட் R to S. ஸோ நாட் R to S. இப்போது இது வந்து என்னென்னா ப்ரெமிசஸ்லேருந்து எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 7 என்னென்னா, இப்போ உங்களுக்கு 5, 6 பார்த்தாலே தெரியும். ஸோ 5, 6 படி என்ன பண்ணலாம், ஸோ நாட் ஆர் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிவிட்டு வெறும் S எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இட் இஸ் அ டாட்டாலஜிக்கல் இம்ப்ளிகேஷன். ஐ எம் யூஸிங் த ஸ்டெப் 5 and 6.
சேம் திங் தான் P to Q இருந்தால் என்ன பண்ணலாம், P கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன பண்ணலாம், Qன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு 8th ஸ்டெப் எழுதிக்கோங்க. ஸோ 8th ஸ்டெப் என்னென்னா லாஸ்ட்டு ப்ரெமிஸ் என்னது, S to T. It is from premises. So it is from premises. ஸோ இப்போ நீங்களே சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம். ஸ்டெப் 7ம் ஸ்டெப் 8ம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எஸ்ஸும் கேன்சல் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு 9th ஸ்டெப்பு T எழுதலாம். ஸோ எஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா T வரும். திஸ் இஸ் ஃப்ரம் டாப்போலாஜிக்கல் இம்ப்ளிகேஷன். I'm using the step 7 and 8. ஸோ என்ன ஸ்டெப் யூஸ் பண்ணேன், சேம் திங் தான், P to Q implies Q. ஸோ சேம் திங் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே ப்ரெமிசஸ் கிடையாது. நான் என்னுடைய கன்க்ளூஷன் என்ன வரணும், T தான் வரணும். ஸோ கன்க்ளூஷன் Tயை கெட் பண்ணிட்டோம். ஸோ தட்ஸ் ஆல், we got the result. ஸோ ஃபைனலி we can conclude that we will be home by sunset. ஸோ இதான் we will be home by sunset. Thank you students. Have a great day.